நம்முடைய நெஞ்சமெல்லாம் நிறைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற பெருமகனாக இருக்கிற ஐயா தமிழாசிரியர் செல்வராஜ் அவர்களுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். இந்த நூல் வெளியீட்டு விழாவில் பங்கேற்றிருக்கிற அரங்கத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றோர்களுக்கும் ஆன்றோர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு இனிமையான நாளில் ஒரு அற்புதமான நூலை வெளியிடக்கூடிய ஒரு சிறப்பான விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். வெளியிட்டு விட்டேன். ஆனால் பேசுகிற வாய்ப்பு என்று வருகிற போது அது எல்லோருக்கும் வயிற்றுல பசிய கிள்ளிக்கிட்டு இருக்கிற போது அவனி சொல் கேளீர் என்று உங்களிடத்திலே நிகழ்ச்சி தொகுப்பாளர் அழைத்திருக்கிறார். உங்களுக்கு மட்டுமா பசி? எனக்கும் தான் பசி வைத்தே கிள்ளுகிறது. ஆனாலும் தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு பசியை தாண்டி நம்முடைய வாசிப்பை சுவாசிப்பாக கருதக்கூடிய ஒரு தமிழ் சமூகம் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே நமக்கான வாசிப்பு அந்த வாசிப்புக்கான அற்புதமான நூல் வெண்ணிலா அவர்கள் படைத்திருக்கிற வானம். நாமெல்லாம் பொதுவாக ஒரு பாட்டை கேள்விப்பட்டிருப்போம். வெண்ணிலா உன்னை தானே வானம் தேடுது அப்படிங்கிற வரிதான் இது வரைக்கும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த வரியை மாற்றி போட்டிருக்கிறது இந்த நூல் வெளியீடு. இப்படி என்றால் வானமே உன்னை தானே இந்த வெண்ணிலா எதிர்பார்த்திருக்கிறது சொல்ற மாதிரி, தேடுதுன்னு சொல்ற மாதிரி மட்டும் சொல்லி இருந்தா அது பெருமை இல்ல. அந்த வானத்தை தேடியதோடு மட்டுமல்ல, வானத்தை வசப்படுத்தி இருக்கிறார் வெண்ணிலா தேடி சுரேஷ் அவர்கள். எனவேதான் வானம் புதிதாக படைக்க முடிகிறது. ஒரு வானத்தை நூலாக தர முடியும் என்று சொன்னால், அதற்கு தகுந்த பெயர் வைக்க முடியும் என்று சொன்னால், அந்த சிறப்பை இந்த நூலிலே அவர்கள் தந்திருக்கிறார்கள். பொதுவாக எத்தனையோ நூல் வெளியீட்டு விழா மதுரையில் நடைபெறும். நானும் நிறைய சென்றிருக்கிறேன். அங்கெல்லாம் பல ஆட்கள் கூடி நூல் வெளியீட்டு விழாவை நடத்துவார்கள். இங்கே பல ஆளுமைகள் சேர்ந்து நூல் வெளியீட்டு விழாவை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பல ஆளுமைகள், ஒன்றா இரண்டா? இந்த மேடையில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் மட்டுமா ஆளுமை? இங்கே எதிரே இருக்கக்கூடிய நாராயணன் தலைமை ஆசிரியர் மட்டுமா? இங்கே வருகை தந்திருக்கிற அத்துணை பேருமே ஒவ்வொரு ஆளுமை. நான் கூட மாமதுரை போற்றுவோம் விழா நடந்தது. இந்த அவனிமாரசாமி அங்கே கலந்து கொள்ளவில்லையே. தேசிய நல்லாசிரியர் டாக்டர் வேதநாயகன் போன்றவர்கள் எல்லாம் கலந்து கொண்டு பேசினார்கள். நான் பேசவில்லையே என்று நினைத்தேன். அந்த மாமதுரை போற்றுவோம் விழாவை விட வெண்ணிலாவின் வானம் நூல் வெளியீட்டு விழா மாமதுரை போற்றுகிற வண்ணம் இருக்கிறது. அதான் பாரம்பரியமிக்க மதுரை கல்லூரி மேல்நிலைப் பள்ளியிலே இந்த விழா நடந்து கொண்டிருக்கிறது. இன்னொரு இந்த விழாவினுடைய ஒரு மாறுபட்ட கோணத்தை நான் பார்க்கிறேன். பொதுவாக புத்தகம் வெளியிடுற விழானா யார பெருசா அழைப்பாங்க அப்படின்னா, அங்க வந்தா ஒரு 10 புத்தகத்தை காசு கொடுத்து வாங்குவாங்களா அப்படி ஆளையா பார்த்து தெரிய எல்லாருக்கும் வாழ்த்துறைன்னு போடுவாங்க. நூல் பெற்றுக்கொள்வோருங்கிற வரிசையில பாத்தீங்கன்னா பூரா வசதி படைச்சவங்களா போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இலக்கியத்துக்கு சம்பந்தம் இருக்குமா இருக்காதெல்லாம் தெரியாது. வந்தா மனுஷன் ஒரு 10 புத்தகத்தை ஆயிட்டு போறதுல காசு கொடுத்துன்னு புத்தகத்தை விற்கின்ற நோக்கத்தோடு மட்டுமே வெளியிடக்கூடிய வெளியீட்டு விழாக்களுக்கு மத்தியிலே மாறுபாடாக இன்றைக்கு வெண்ணிலா அவர்கள் வெளியிட்டிருக்கிற இந்த வானம் நூலில் அப்படி யாரையும் அழைப்பதை விட அழகான கல்வியாளர்களை, சான்றோர்களை, கருத்துரையாளர்களை இந்த விழாவிற்கு அழைத்திருக்கிறார். அவரிடத்தில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அப்படி எதிர்பார்ப்பு இல்லாமல் இந்த விழாவை நடத்தியதால் என்ன நடந்தது தெரியுமா? இங்கே ஒரே ஒரு தொழிலதிபர் கணேசன் வந்தார். 500 நூல்களை நானே பெற்றுக் கொள்கிறேன் என்று சொன்னார். எதிர்பாராமல் ஒன்றை செய்கிற போது அதற்கு பலனும் எதிர்பாராமல் கிடைக்கும் என்கின்ற ஒரு அருமையான வாழ்வியல் தத்துவம் இந்த விழாவிலே வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னால், உள்ளபடியே அவர் எழுதிய நோக்கம் எல்லோருக்கும் பயன்பட வேண்டும் என்பதுதான். அப்படி பயன்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு என்ன இந்த விழாவிலே நூலை வெளியிடுவதற்கு முன்னிலைப்படுத்தி அழகு பார்த்திருக்கிறார்கள். அவருக்கும் எனக்கும் அறிமுகம் இல்லை. அவரை என்னிடத்திலே அறிமுகப்படுத்தியது என்னுடைய தமிழாசிரியராக என்னை என் மாணவன் அவனிமாரசாமி என்று உறவுகளிடத்திலும் உலகத்திடத்திலும் பெருமையாக சொன்ன அருமைக்குரிய ஆசிரியர் ஐயா செல்வராஜ் அவர்கள் ஒரு நாளும் எனக்கு இப்படி ஒரு மகள் இருக்கிறார், வேதியியல் ஆசிரியராக இருக்கிறார், திறம்படைத்தவர் என்று என்னை அறிமுகப்படுத்தியதில்லை. அறிமுகப்படுத்தியது யார் என்றால், இந்த விழாவிற்கு தலைமை தாங்கிய அறிவியல் விஞ்ஞானி சிவசுப்பிரமணியன் அவர்கள் அறிமுகப்படுத்தினார்கள். அப்பொழுதுதான் நினைத்தேன், ஒரு அறிவியலை இன்னொரு அறிவியல் தானே அறிமுகப்படுத்த முடியும். ஒரு அறிவியலை இன்னொரு அறிவியல் என்னிடத்திலே அறிமுகப்படுத்தியது. அதனால்தான் தமிழாசிரியர் அப்போது அறிமுகமாகிக் கொள்ளட்டும் என்று இருந்து விட்டார் என்று நினைத்தேன். அவரை பார்க்கின்ற போதெல்லாம் இங்கே அவர் தம்பி சேர்வசாமி பேசிய பேச்சு
அவரே இந்த மேடையில் நின்று பேசுவது போல என் கண் முன்னால் நிழலாடியது. அந்த உணர்வை பகிர்ந்து கொண்டேன் வெண்ணிலா தேவி சுரேஷ் அவர்களுக்கு. நீங்கள் ஐயா அப்படித்தான் பேசுவார். பேசுகிற போதே கலகலப்பு இருக்கும், விறுவிறுப்பு இருக்கும், பாடல் வரிகள் இருக்கும். அவை அத்தனையையும் பேச்சுத்துறையே சாராது தமிழ்நாடு மெர்கண்டைல் வங்கியிலே பொது மேலாளராக பணிபுரிந்த ஒரு பெருமகன் சேர்மசாமி பேசுகிறார் என்று சொன்னால் ஐயா செல்வராஜ் ஐயா இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்றுதான் இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்டோம். அருமையான நிகழ்வு. ஒவ்வொரு நிகழ்வும் இங்கு சொல்லுகிற போது ஒவ்வொருத்தரும் பேசுற போது நம்ம இதை விட என்னடா பேசிட போறோம் என்ற ஒரு சூழ்நிலை தான் என்னுடைய மனதிலே நிழலாடி கொண்டே இருந்தது. எவ்வளவு கருத்துக்களை இந்த புத்தகம் தாங்கி இருக்கிறது. இதை பற்றி மட்டும் பேச வேண்டுமானால் 1 மணி நேரம் போதாது, 1000 மணி நேரம் பேசலாம். ஒரு கை கடக்கமான ஒரு நூல் தான். ஆனால் இருக்கக்கூடிய இத்தனை விஷயங்களை ஒருவர் சொல்ல முடியுமா என்று பார்த்தால் மிக அருமையாக சொல்லி இருக்கிறார்கள். இதை வெளியிட்டிருக்கக்கூடிய பதிப்பகமே ஒரு சிறப்புக்குரிய பதிப்பகமாக இருக்கிறது. நாமெல்லாம் தமிழ் செம்மொழி என்று கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் வைத்திருக்கிற பதிப்பகத்தின் பெயரே வெற்றிமொழி என்று வைத்திருக்கிறார். வெற்றிமொழி என்ற ஒரு பதிப்பகம் அருமையாக வெளியிட்டிருக்கிறது. அவர் ஒரு தாரக மந்திரத்தை அந்த பதிப்பகத்துக்கு வைத்திருக்கிறார். எழு உயரம் தொடு. எழு அப்படின்னா எழுவதையும் குறிக்கும், எழுச்சியையும் குறிக்கும், எழுதுவதையும் குறிக்கும். வெண்ணிலா தேவி சுரேஷ் எழுதி உயரம் பெற்றிருக்கிறார். வெற்றிமொழி பதிப்பகம் சிறப்பாக அதனை வெளியிட்டிருக்கிறது. சரி, அவங்க தாரக மந்திரம் வச்சிருந்தா நான் ஒரு வாழ்க்கையில தாரக மந்திரம் வைக்க தெரியாதா எனக்கு என்றுதான் எல்லோரும் இங்கே சொன்னார்களே. வல்லமை உணரு, வையகம் உணது என்று ஒரு அற்புதமான தாரக மந்திரத்தை அவருடைய வாழ்க்கையின் லட்சியமாக அவர் மட்டும் வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, அகிலமே வைக்க வேண்டும் என்பதற்காக அந்த வாசகத்தை மிக பிரதானமாக அந்த நூலிலே வைத்திருக்கிறார்கள். பொதுவாக ஒரு நூல் என்றாலும் சரி, பேச்சு என்றாலும் சரி, அது நயம்பட